ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளினாலே ஒரு ஸ்பெஷலான பலகாரம் அதிரசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியான பக்குவத்தில் பாகுபதம் எடுத்தாவே போதும், நம்மளோட அதிரசம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த அதிரசத்தை எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த அதிரசம் செய்கிறதுக்காக பச்சரிசி எடுத்திருக்கோம். 3 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கோம். இந்த பச்சரிசியை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வெள்ளை வேட்டி விரித்து அதில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா அதிக நேரம் காயணும்னு அவசியம் இல்லை. ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்துக்கிட்டாவே போதும். நம்ம இந்த அரிசியை அரைக்கும் பொழுது ஈரப்பதமாக இருந்தால் தான் நம்மளோட அதிரசம் வந்து கரெக்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம அரிசியை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு குரணை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்காங்க. நைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சலிக்க வேண்டாம். நம்ம இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். அதனால் நம்ம இன்றைக்கி சலிக்கலை. அரிசி இது போல் அரைச்ச உடனே இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை வந்து மூடி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அது வந்து காயக்கூடாது. அதனால் நம்ம மூடி வச்சுக்கலாம். இதே போல் எல்லா அரிசிகளையும் அரைச்சி இது போல் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம். அதனால் 2.25 டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதிரசத்துக்கு இது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு நான் சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை தண்ணி அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வெள்ளைப்பாகில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை கொட்டி நல்லா கிண்டும் பொழுது மாவு வந்து நல்லா இலகி போயிடும். அதனால் கரெக்டாக தண்ணி சேர்த்துணும். அதனால நம்ம சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சூடுபடுத்திக்கலாம். அதாவது ஓரளவுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தாவே போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது குப்பை மண் தூசெலாம் இருந்தால் கூட வந்துடும். வெல்லத்தை வடிகட்டின பிறகு திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். நம்மளோட பாகெல்லாம் வந்து நல்லா கொதித்து வரணும். நம்மளோட வெள்ளைப்பாகெல்லாம் பாதியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக இது மாதிரி வெள்ளைப்பாகை எடுத்து தண்ணியில் ஊற்றி பாருங்கள். அது களைஞ்சி போயிருச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் சரியான பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம். அதாவது வெள்ளைப்பாகு நல்லா குறைய ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம இது மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது போல் ஒரு பிளேட்டில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்ச வெள்ளைப்பாகை கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து விட்டு பாருங்கள். விட்டுட்டு இது மாதிரி கையில் எல்லாம் ஒன்றா அப்படி சேர்த்துனிங்கன்னா உருண்டை பதத்துக்கு வரணும். அப்படி வந்தால் நம்மளோட அதிரசத்துக்கு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருந்த அத்தனை பாகையும் நம்ம இந்த அரிசி மாவு கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்டான பக்குவத்தில் நம்மளோட மாவு வந்து தயாராகிருச்சு. அதாவது ரொம்ப இலகியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அதிரசம் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம இப்போவே அதிரசம் செய்ய போகிறதில்ல, 2 நாளுக்கு அப்புறம் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தாலுமே 2 நாளுக்கு அப்புறம் நல்லா இறுகி வந்துடும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாவை மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு இதை 2 நாள் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளோட மாவு ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்திருக்கு.
கையில் இது போல் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு எண்ணெய் கவரில் வச்சுட்டு இந்த எண்ணெய் கவரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே இது மாதிரி ஒரு கப் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பு ஈவனாக கிடைக்கும். இப்போ நம்ம அதிரசத்தை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஐ ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம அதிரச மாவை ஃபஸ்ட்டு சேர்க்கும் பொழுது ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே பாருங்கள் நம்மளோட அதிரசமெல்லாம் நல்லா புஃபுன்னு மேலே வருது. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட அதிரசம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நம்ம நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டு எடுத்துடலாம். எண்ணெயோடு போட்டோங்கன்னா சாப்பிட நல்லா இருக்காது. இதே போல் எல்லா அதிரச மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அதிரசம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த அதிரசம் செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயில் போட்டோன்னே நம்மளோட அதிரசம் நல்லா புஃப்னு வர ஆரம்பிக்கும். நம்மளோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நம்மளோட அதிரசம் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக சமைக்கலாம், ஜாலியாக சாப்பிட்லாம்.